குட் மார்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே. ஆல்மோஸ்ட் 10:30க்கு தான் நாங்கள் எழுந்தோம். நான் எழுந்திருக்கிறதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்க. ஸோ நாங்கள் எங்களோட டைம் என்ஜாய் பண்ணிவிட்டு காஃபியை வந்து குடிச்சிட்ருந்தோம். ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து ஃப்ரைடே தான் வந்து சண்டே மாதிரி. ஸோ நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ்லாம் சமைப்போம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நான் கிச்சனில் இருக்கேன்னு என்னோடய ஹஸ்பண்டும் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சிம்பிளான ஒரு சிக்கன் சூப் பண்ண போகிறேன். தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு சிக்கனோட லெக் பீஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து மூங் தால் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து அப்படியே கொடுத்தா அது வந்து ரொம்ப வாட்டராக இருக்குது. என்னோடய பேபி வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்றாங்க. பட் வந்து கொஞ்சமாக வந்து மூந்தால் ஆட் பண்ணும்போது அது ஒரு பருப்பு, சிக்கன் எல்லாம் கலந்து ஒரு வேறு ஃப்ளேவரில் இருக்கிறதால அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான ஒரு சிக்கன் ரெசிப்பியும் வந்து நான் இன்னொரு சைடில் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். சிக்கனுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு சிம்பிளான ஒரு சிக்கன் கறி வந்து தோசைக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே இது வெந்துறதுக்குள்ளே பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு வந்துடலாம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இட்லி வந்து கொடுத்துட்டேன். இட்லி கூட நான் வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் சூப்லாம் ஆட் பண்ணி கொடுத்தா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கொண்டு வந்துட்டேன். இப்போ தான் இருக்குது மெயின் டாஸ்க்கு. இது எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஊட்டி விடணும். பாருங்கள், இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு ரிசல்ட்டு இது தான். இப்படி தான் உங்கள் வீட்லேயும் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டா ஓகே. நான் வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுறதில்ல. ஸோ நான் விட்டுட்டேன். வெளியே பார்த்தா நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11:30 ஆகிடுச்சு. என்னோடய பேபி வந்து அவங்களோட பாட்டி கூட கொஞ்ச நேரம் ஃபேஸ் டைம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபோன் எடுத்து நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாங்க பாருங்கள். ஹலோ ஹலோ அப்படி சொன்னால் அவங்களும் ஹலோ ஹலோ அப்படி சொல்லி அவங்க பாட்டி கூட பேசி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை சுட வந்துட்டேன். தோசை வந்து இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. யூஸ்வலி வந்து கொஞ்சம் இதே மாதிரி தான் வரும். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பரான மொறு மொறுன்னு தோசை வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நான் வந்து யூஸ்வலி எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். லேடிஸ் வந்து தோசை சுட கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து நின்று சுட்டு கால் வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் கொடுக்கும்போது சூப்பரான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. சும்மா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பேபியும் வந்து க்யூரியஸாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, 2 பேரும் ஒரே பிளேட்டில் தான் சாப்பிடுவோம். அப்போ வந்து நானும் வந்து நல்லா ஹாட்டான தோசையை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து ஒரே பிளேட்டில் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் ஒரே பிளேட்டில் சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் 2 பேரும் நல்லா சூடான தோசையை ஈக்குவலாக வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். சாப்பிட்டு முடிக்கவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12:00 ஆகிடுச்சு. சரி, அப்படியே வந்து லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து சிக்கன் தான் ரெடி பண்ண வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு சிம்பிளான ஒரு 65க்கான மசாலா எல்லாமே ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக 65 மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர், கொஞ்சமாக வந்து சால்ட், அது கூட வந்து வினிகரும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து லெமன் ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு விதமான ஃப்ளேவர் வந்து வருது. அது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு தேவையானப்போ ஈஸியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நமக்கு வந்து நல்லா வந்து சூப்பரான 65 வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் வந்து கேரட்ஸு இதெல்லாமே வந்து ஃபைனாக சாப் பண்ணலான்னு எடுத்து சாப் பண்ணிகிட்டு இருந்தேன்.
நம்ம இப்போவே வந்து மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா, நமக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு கேரட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம், அதுக்கப்புறம் பீன்ஸு இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபைனா வந்து சாப் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பேபியை வந்து கொஞ்சம் கேர் பண்ணலான்னு சொல்லி போயிட்டு அவளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டேன். தலையில், பாடியில் ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி விட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு நாளாச்சும் ஆயிலெலாம் மசாஜ் பண்ணி குளிப்பாட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நாங்கள் இதை வந்து ஃப்ரைடே யூஸ்வலி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவங்களோட டேடி வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து பேபியை வந்து குளிப்பாட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்டு அயன் ட்ராப்ஸ்லாம் கொடுக்கணும். இதுதான் வந்து ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்கு. அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சமாக பட்டரு, அது கூட சாக்லேட்ஸ்லாம் போட்டு டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும். அது கூட வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த எக்கோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து போயிடும். சுகர் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு பேக்கிங்க்கான ஐட்டம்ஸும் கிடையாது. நான் வந்து யூசுவலி இந்த மாதிரி ஒரு டின் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதில் தான் நான் வந்து பேக் பண்ணி எடுப்பேன். ஸோ நான் இங்கே வந்து பட்டர் ஷீட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை கட் பண்ணி இது கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணி நான் வந்து செட் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி டின்னில் வந்து பேக் பண்ணால் சூப்பரான கேக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நம்ம வந்து கடையில் வாங்கி தான் பண்ணணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நான் இந்த சாக்லேட்டும் வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இந்த எக் மிக்சரோட இந்த சாக்லேட் அண்டு பட்டர் மெல்ட் பண்ணதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மைதா மாவு, கொக்கோ பவுடர், சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், என்கிட்ட வந்து ஸ்பேச்சுலா கூட இல்லை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து தோசை கரண்டி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான வந்து பேட்டர் வந்து செம்மையாக வந்து ப்ரிப்பேர் ஆகிருச்சு. நான் இதுக்கப்புறம் வந்து டின்னில் ஆட் பண்ணி என்கிட்ட வந்து அவன் கூட கிடையாது. நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வச்சு பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்துருந்துச்சு. டாப்பில் மட்டும் வந்து இந்த க்ரிங்கிள் டாப் வந்து அந்தளவுக்கு வராது. நீங்கள் வந்து அவனில் பண்ணிங்கன்னா சூப்பரான க்ரிங்கிள் டாப் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து 180 டிகிரிஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். சூப்பரான ப்ரௌனி வந்து ரெடி ஆகி கிடச்சிருச்சு. கொஞ்சம் டாப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ஓகே. டேஸ்ட்டில் வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. சூப்பரான ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் வந்து நான் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக கடையில் கிடைச்ச மாதிரி சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸும் வச்சாச்சு. சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக சோயா சாஸ், சில்லி சாஸ், சிக்கன், எக்ஸு எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சூப்பராக இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டோம். தூங்கிட்டு ஈவினிங்காக எழுந்து காரில் வந்து ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருந்தோம். இவங்களுக்கு வந்து காரில் இப்படி நின்றுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலி ஃபோனுக்கு வந்து கவர் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். பட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த கவரும் எனக்கு கிடைக்கல. சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து டின்னர் எதுவும் பண்ணாமல் சாலட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து சவுதியில் இருக்கோம். சவுதியில் வந்து ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.